சார் உங்களுடைய ஜேர்னியில் நாங்கள் வில்லனா ஒரு இதில் பார்த்தது வந்து அண்ணாமலையில் பொதுவாக ரஜினி சாரே ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு காலகட்டம் போயிட்டு இருந்தப்ப அவர் பேசின வசனங்கள் தான் பெருசாக இடம்பெறும். ஆனால் அண்ணாமலையில் நீங்கள் பேசின வசனம் ரொம்ப பெருசாக இடம்பெற்றது. அதுக்கு என்ன காரணம் சார்? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஏதோ ஒரு மேனரிசம் வைக்கணும், நீங்கள் வச்சு தான் ஆகணும்னு ரஜினி சார் பேசும்போது சொல்கிறார். நீங்கள் எதாவது ஒன்று வைங்க, நீங்கள் எப்போ மேனரிசம் பண்ணிவிடுவீங்க, அது நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி என்ன சண்முக சுந்தரன் தான் வசனம். அவர் வந்து அப்புறம் அன்பு மகன் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து எங்கள் கூட இருந்தவர், இங்கே ஷெட்டில் இருந்தவர். அதனால் அவர் நல்ல மனுஷன், என் மேலே பெரிய ஜாஸ்தி தான். அவர் என்ன செஞ்சார்னா என் கேரக்டர் கேட்டேன். முதல் நாள் சீன் எடுத்துட்டாங்க. அந்த சீனில் டைலாகே கிடையாது, அந்த டைலாகை பேசிக்க மாட்டேன், எடுத்துட்டாங்க. பட் எதுக்குன்னா ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. அந்த சீனில் வந்து ரஜினி சார் வந்து சின்ன பையன், சரத்பாபுவும் சின்ன பையன், பர்த்டே கொண்டாடும் போது அண்ணாமலை வரட்டும்னு வெயிட் பண்ணுவான் அந்த சீன்லேயே. அதுலேயே எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, எரிச்சலாக பார்ப்பேன். அப்போ வந்து அண்ணாமலை மேலே எனக்கு கோவம். அந்த டைமில் எனக்கு கோட்டில் போட்டு நடிச்சிருப்பேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தூக்கிட்டேன். சுந்தரமூர்த்தினன் தான் மேக்கப் பார்ப்பேன். அவர்கிட்ட சொன்னேன், ஏவிஎம் வச்சு சொன்னேன், இல்லை நான் இப்படி பண்ணலாம், இப்படி முடி ஷார்ட்டாக வெட்டிட்டேன். ஷார்ட்டாக வெட்டி அதை ஒயிட் ஆக்கினேன். என் தங்கச்சி ரத்திமா வந்து பியூட்டி பார்லர் வச்சுருந்தது, அதில் போய் தான் ப்ளீச் பண்ணேன் தலையை. அதனால் எனக்கு இங்கே பார்வை கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் நல்லா ஆகிட்டோன்னு வச்சுங்க. அப்போ அந்த கெட்டப் பண்ணிட்டு போகும்போது ரஜினி சார் தான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டார். பண்ணது மட்டும் இல்லாமல் கேபி சாருக்கு ஃபோனை போட்டு வந்து பாருங்கள் ராதாரவி, எடுத்த சீனே ரீஷூட் பண்ணுங்க, உங்களுக்கு சீன் சொன்னால் தான் தெரியும். வீடை ஏலத்தில் எடுத்துட்டோம், அது அவருடைய ஐடியா. ரஜினி சாருடைய ஐடியா வந்து நட்டத்துக்கு எடுத்துட்டோம். நான் வேணாம்னு சொன்னேன்டா, நான் சொல்கிற இடம். அப்போ வந்து சரத் பாபுவோட வந்து மாடி ஏறி போய் மேலே நின்று இவ்வளோ பெரிய வீடு மாற்றி பேசுவோம். அதுக்கிட்ட கீழே வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதடா கண்ணே, அந்த அண்ணாமலையார் நான் பார்த்துட்றேன் சொல்லுவோம். ஆமாம், இந்த ஒரு சீன் ரீஷூட் பண்ணாங்க. அது பாலச்சந்தர் ப்ரொடியூசர், எனக்கு குருநாதன் கூப்பிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் படம் அவர் தான், மனுமொழியில். அவர் யாராக இருந்தாலும் பார்க்க முடியாது, தப்பு பண்ணிட்டா தப்புன்னு தான் சொல்லுவோம். பட் அதில் டைரக்ஷன் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. ஆமாம், இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. இதுக்காக வந்து பார்த்தார் கேபி சார். எப்படி பண்ணியிருக்கீங்க? அவர் சொல்ல தான் எனக்கு தெரியும், ரஜினி சார் சொல்லி தான் வந்தேன். அந்த கஞ்சி சட்டை, அந்த கெட்டப்பு, அதில் சுந்தரமூர்த்தி நான் ஞாபகம் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். சுந்தரமூர்த்தி வந்து இது என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இது புருவத்துக்கு தம்பி வெளில இல்லையா, ஏன்னா நானும் அவரும் மண்மதிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒன்று என்னடா என்ன ரவி, நீ வந்துண்ணா இதை எடுங்கண்ணா, இந்த புருவத்தை எடுங்க, புருவத்துக்கு வந்து வச்சு மீசி எடுத்து இதில் மீசி ஆக்கணும், புருவத்தை, கண் புருவத்தை தலைகளை வச்சு வச்சேன். இடத்துல இருக்கு, நான் சொன்னதுனால இப்போ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக புருவத்தை வச்சேன், கிராண்டாக இருக்கும். அதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் நோட் பண்ணி செய்கிறவன் அர்த்தம். கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு கோட்டு போட்டுப்பேன், விக்கெல்லாம் வச்சுருப்பேன், அது ஒரு சீன் தான். அப்புறமா ரெண்டாவது ஸ்டேஜ் ரஜினியும் வளர்ந்துடுறாரு,
எல்லோரும் வளர்ந்துடும். அப்போ நான் கொஞ்சம் ஓல்ட் ஆகணும்ல. நான் ஓல்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேஜ். அதில் மீசை கருப்பாக தான் வச்சுருப்பேன், கொஞ்சம் கிரே இருக்கும். அதில் ஒரு கண்ணாடி போட்டேன், இந்த ரோப்பு, அந்த கண்ணாடி அந்த கயரோட ஆஃப் கை போட்டேன். அவ்வளோ தூரம் இருக்கும். எவ்வளோ பசுமையாக ஞாபகம் இருக்குன்னா, நாங்கள் அதில் கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேன். ஐ ஆம் டெடிக்கேட்டட் இன் மை ஒர்க்குன்றதுக்கு அண்ணாமலை தான் உதாரணம். இந்த நடந்ததெல்லாம் தெரிஞ்சா இது அனைத்தையும் நோட் பண்ணா. ஒன்று கண்ணாடி போட்டிருந்தேன். டைரக்டர் சுரேஷ் கிட்ட பெரிய டைரக்டர், இங்கிலீஷ் டைரக்டர். அவர் என்ன கேட்டார்னா, அதில் கண்ணாடி இல்லை, இதில் கண்ணாடி இல்லை சார், நான் வந்து பண்ணிட்டு வரேன் படத்தை. என் மேலே நம்பிக்கை வச்சார். பண்ணட்டும். ஓல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கை போடுவேன், ஏன்னா ஸ்னிக்னஸ் தெரியக்கூடாதுங்க. அதுதான் ஃபுல் கை ஆகணும். அப்போ முதல்ல ஆஃப் தானே, ஃபுல்லு. கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த வித்தியாசப்படுத்துவது. ஓல்டில் வந்து நான் கண்ணாடி போடவே மாட்டேன், ஆனால் அந்த பீஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் பண்ணி இப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பாருன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுக்கு வரேன். சண்முகன் சொன்னார், என் கேரக்டர் நான் கேட்டேன். ஏன்னா இந்த பக்கம் ரஜினிகாந்த் சொல்லிகிட்டே இருக்காருல்ல, நீ ஒரு மேனேஜர் பண்ணணும். எப்பவுமே அவர் அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணதே இல்லை. என்னடா என்னென்ன கதை, என் கேரக்டர்னா சொல்லிகிட்டே இருந்தார். சண்முகன் ரொம்ப அழகாக கதை சொல்லுவார். சொல்லிட்டே இருந்துட்டு ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து பணத்தாசை பிடிச்சவன் சொன்னாங்க. பணத்தாசை பிடிச்சவன் சொன்னோன்னா அப்போ உடனே சீனில் சேர்த்தேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். நான் செய்யும் போது இங்கே தலையை போட்டேன், கையை கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். ஆமாம், இது வந்து காட்ஃபாதரில் செஞ்சிட்டார் மர்லன் பிராண்டோ. அதை பார்த்து கமலஹாசன் வந்து செஞ்சிட்டார், பின்னாடி போடுவார். அவர் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன், மொத்தமாக தூக்கி பின்னாடி போட்டேன், இங்கே போட்டேன் கையை. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும் சொல்லுவார். இதெல்லாம் பார்த்து 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 வச்சுங்க, மெருகேத்தனீங்க. பட் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. ஆனால் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி என் பேருக்கு பிரமாதமாக வந்துருச்சு அண்ணாமலையில். கூட்டி எல்லாருமே மேடையில் பேசும்போது கூட்டி கழிச்சு பேர் கணக்கு சரியாக வரும்னு சொல்கிறாங்க. அந்த டைலாக் தான். ஆனால் இதை வந்து நான் திருடினது எங்கே இருந்தேன்னா, துர்ராஜன்னு ஒரு நடிகர் இருந்தார். சரி, அவர் தான் முதல்ல ஹார்ஸ் வச்சுருந்தாரோ என்னன்னு தெரியல. ராயப்டால வீடு, குண்டா இருப்பார். படிக்காத மேதையில் சிவாஜி பாக்கு அடைக்கலம் கொடுப்பார். வீட்டை விட்டு அவர் வந்தோன்னே அப்போ ஃபேக்ட்ரியில் சேர்த்து விடுவார். யாரை? சிவாஜி பாவை. அப்போ பேச்சுவாக்கில் நடைமுறையில் ஒன்று சொன்னார், தம்பி நான் சொல்கிறத கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாக வரும்னு சொன்னார். இது எனக்கு சரஸ்வதியாக பார்த்து, கடவுளாக பார்த்து, நான் வணங்குற எங்கள் அப்பா அம்மா பார்த்து அவங்க வந்து பிரெயினில் திடீர்னு கொடுத்தாங்க. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். அப்படிதான் வந்தது அந்த சீன். அப்படிதான். அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் வண்ண வண்ண மலர்கள், அவற்றிலிருந்து தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.